அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது ட்ரில்லிங் செய்ய பயன்படும் எளிய வகை ஜிக் மற்றும் பிக்சர்களை பற்றி அறிந்து கொள்வோம். நோக்கங்கள். இந்த காணொளியின் முடிவில் உங்களால் இயல்வது என்னவென்றால், 1. ஒரு ஜிக்கில் ஒர்க் பீஸை பொருத்துதல். 2. MS சேனலில் துளையிட. 3. துளைகளின் அளவுகளை சரிபார்க்க. இந்த செயல்முறைக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை குறித்து விவாதிப்போம். லேத் மெஷின் 1, ட்ரில்லிங் மெஷின் 1, பெஞ்ச் வைஸ் 1, 5 முதல் 12 mm உள்ள ட்ரில் பிட்டுகள் ஒரு செட், வெர்னியர் கேலிபர் 1, ஸ்டீல் ரூலர் 300 mm 1, 10 இன்ச்சு ஃப்ளாட் ஃபைல் 1. நாம் இப்போது ட்ரில்லிங் ஃபிக்சர்ஸ் குறித்து விவாதிப்போம். ஒரு ஃபிக்சர் என்பது ஜாப்களை துல்லியமாக பொருத்தவும் மற்றும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஜாப்களை பாதுகாப்பாக பிடித்து வைப்பதன் மூலம் நமக்கு தேவையான இயந்திரத்தின் செயல்பாட்டை நிகழ்த்த உதவும் ஒரு உற்பத்தி கருவியாகும். வேலை செய்யப்பட இருக்கும் இயந்திரத்தின் மேசையில் ஒரு ஃபிக்சரை பாதுகாப்பாக இணைக்கப்பட வேண்டும். ஒரு ஃபிக்சரின் முக்கிய நோக்கம் வேலையை விரைவாகவும் துல்லியமாகவும் நிறைவேற்ற அதை சரியாக பொருத்தி பாதுகாப்பாக பிடித்து வைக்கவும் ஆகும். எந்திர செயல்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் பொதுவான ஃபிக்சர் வகைகள்: 1. மில்லிங் ஃபிக்சர். 2. டர்னிங் பிக்சர். 3. கிரைண்டிங் ஃபிக்சர்ஸ். அடித்தட்டு, அதாவது பேஸ் பிளேட். பேஸ் பிளேட்டின் அடிப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள டெனன்களில் உதவியோடு பிக்சரை மெஷின் டேபிளில் உள்ள டி ஸ்லாட்டில் சரிவர பொருத்த முடியும். பேஸ் பிளேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள 2 அல்லது 4 ஸ்லாட்டுகளில் உதவியோடு பிக்சரை மெஷின் டேபிளில் உள்ள டி ஸ்லாட்டுகளில் உறுதியாக கிளாம்ப் செய்ய முடியும். தரமான கிளாம்ப்ஸ் அண்ட் லொக்கேட்டர்ஸ். கிளாம்புகள் ஜாப்பை இறுக்க பிடித்துக் கொள்ளவும், லொக்கேட்டர்கள் ஜாப்பை சரிவர பொருத்தவும் தரப்பட்டுள்ளது. ஃபிக்சர்களின் பயன்படுத்தப்படும் கிளாம்புகள் மிக கடினமானதாகவும் உறுதியாகவும் இருக்கும். செட்டிங் பிளாக்ஸ். இவை மெஷினிங் வேலைக்கு முன் பிக்சர் மற்றும் ஜாப்பை கட்டருடன் அலைன்மெண்ட் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஃபிக்சரை கட்டருடன் சரியான நிலையில் நிலைநிறுத்துவதற்காக கட்டர் மற்றும் செட்டிங் ஃபேஸஸ் இடையில் ஒரு ஃபீலரும் வைக்கப்படுகிறது. பேலன்சிங் வெயிட். இது ஒழுங்கற்ற பரப்புடைய வேலை செய்யப்படும் பொருளை டர்னிங் அல்லது சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் ஃபிக்சரில் பொருத்தி இயங்கு சமநிலையை பராமரிக்க பயன்படுத்தப்படுகிறது. டர்னிங் பிக்சரின் பொருத்தமட்டில் வழக்கமாக பிக்சருடைய லேத் மெஷின் பேஸ் பிளேட்டுடன் கிளாம்ப் செய்யப்படுகிறது. வைஸ் பிக்சர். ஜாப்களுக்கு தக்கபடி வடிவமைக்கப்பட்ட கிளாம்ப் தகடுகளுடன் கூடிய சாதாரண வைஸ்கள் ஜாப்களை நல்ல முறையில் பிடித்துக்கொண்டு மெஷினிங் செய்ய பயன்படுகிறது. ஃபேப்ரிகேட்டிங் நோக்கங்களுக்காக ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பாகங்களை நிலைநிறுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பிற வகையான கருவிகளையும் பொதுவாக ஃபிக்சர்ஸ் என குறிப்பிடப்படுகின்றன. பெண்டிங் ஃபிக்சர்ஸ், அசம்பிளி ஃபிக்சர்ஸ் மற்றும் வெல்டிங் ஃபிக்சர் இந்த வகைக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஒரு ஃபிக்சரின் கட்டுமானமானது பயன்படுத்தப்படும் மெஷினின் மற்றும் ஃபேப்ரிகேட்டிங் முறைகளை பொறுத்தது. ஃபிக்சர்ஸ்களின் வகைகள். ஃபிக்சர்ஸ்களை அவை பயன்படுத்தும் இயந்திரத்தின் வகையை வைத்து வகைப்படுத்தப்படுகின்றன. ஒரு ஃபிக்சர் மில்லிங் மெஷினுக்காக செய்யப்பட்டால் அது மில்லிங் ஃபிக்சர் என அழைக்கப்படுகிறது. டர்னிங் ஃபிக்சர்ஸ், மில்லிங் ஃபிக்சர்ஸ், வெல்டிங் ஃபிக்சர்ஸ், போரிங் ஃபிக்சர்ஸ், அசம்பிளி ஃபிக்சர்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ஃபிக்சர்ஸ் முதலியன பொதுவாக பயன்படுத்தப்படும் சில ஃபிக்சர் வகைகளாகும். ஜிக்ஸ் மற்றும் ஃபிக்சர்களின் கூறுகள். லொகேஷன்,
அதாவது ஜாவை பொருத்தும் பகுதி. கிளாம்பிங் அதாவது ஜாபை இறுக்க பற்றிக்கொள்ளும் அமைப்பு. டூல் கைடிங் செட்டிங் அதாவது வெட்டும் கருவியை வழி நடத்தும் பகுதி. பாடி பேஸ் அல்லது ஃப்ரேம் அதாவது அடித்தட்டு அல்லது கூடு அமைப்பு. ஃபிக்சர்ஸ்களின் வகைகள். பிளேட் ஃபிக்சர். இவை ஃபிக்சர்ஸ்களின் எளிமையான ஒன்றாகும். இது ஒரு தட்டையான தகட்டில் தயாரிக்கப்படுகிறது. அதில் லொக்கேட்டர் மற்றும் கிளாம்ப்ஸ்களை வைக்கவும் பிடித்து வைக்கவும் வசதி கொண்டிருக்கும். ஆங்கிள் பிளேட் ஃபிக்சர். லொக்கேட்டருக்கு செங்குத்தான தளத்தில் மெஷினிங் செய்ய இந்த ஃபிக்சர் பயன்படுத்தப்படுகிறது. மோடிஃபைடு ஆங்கிள் பிளேட் ஃபிக்சர்ஸ். 90 டிகிரியை தவிர வேறு கோணங்களில் பாகத்தை மெஷினிங் செய்ய இந்த ஃபிக்சர் பயன்படுத்தப்படுகிறது. வைஸ் ஜா ஃபிக்சர். இந்த ஃபிக்சர் சிறிய பகுதிகளை மெஷினிங் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. நிலையான வைஸ் ஜாக்களை வேலைக்கு தகுந்தாற் போன்று செய்யப்பட்ட ஜாஸ்களால் மாற்றியமைக்கப்படுகின்றன. இண்டெக்ஸிங் ஃபிக்சர்ஸ். இந்த ஃபிக்சர்ஸ்கள் சம இடைவெளி கொண்ட பரப்புகளில் மெஷினிங் தேவைப்படும் பகுதிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஃபிக்சர்ஸ்களின் பயன்பாடுகள். உற்பத்தி செயல்முறைகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் இன்று அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த குறிக்கோளை அடைய ஜிக்ஸ் மற்றும் ஃபிக்சர்களின் பயன்பாடு அதிக பங்கு வகிக்கிறது. ஃபிக்சர்ஸ்கள் என்பது உற்பத்தி அல்லது அசம்பிளிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்களாகும். தனித்துவம் வாய்ந்த செயல்பாடுகளை துல்லியமாக மேற்கொள்வதற்கும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. ஃபிக்சர் என்பது ஒரு உற்பத்தி கருவியாகும். இதனால் ஜாப்களை சரியாக பொருத்தி இறுக பற்றி கொள்ள இயலும். இது வெட்டும் கருவிகளுக்கு வழிகாட்டாது. ஆனால் பிளாக்ஸ் மற்றும் ஃபீலர் காஜஸ்கள் போன்றவற்றின் உதவியுடன் வெட்டும் முன் கருவிகளை நிலைநிறுத்தலாம். பல்வேறு வகையான ஃபிக்சர்ஸ் செய்யப்படுவதன் நோக்கங்கள். 1. மில்லிங். 2. டர்னிங். 3. கிரைண்டிங். 4. வெல்டிங். 5. அசம்பிளி. 6. பெண்டிங் முதலியனவாகும். நாம் இப்போது செயல்முறையை விவாதிப்போம். ஸ்டெப் 1 மேல் தட்டை செய்யவும். ஸ்டெப் 2 ஹூக் போல்ட்டை செய்யவும் நாப்பை உருவாக்கவும். ஸ்டெப் 4 ஜிக் புஷை செய்யவும். ஸ்டெப் 5 ட்ரில்லிங் அசம்பிளி செய்யவும். ஸ்டெப் 6 பிளேட் ஜிக்கிலிருந்து மேல் தட்டை அகற்றவும். ஸ்டெப் 7 ஹூக் போல்ட்டுடன் இடையே உள்ள பாகத்தினை கண்டறிந்து ஸ்டாப்பர் பின் மூலம் தொடவும். ஸ்டெப் 8 நாபின் மூலம் மேல் தட்டை கிளாம்ப் செய்யவும். ஸ்டெப் 9 6 mm விட்டமுடைய 4 துளைகளை ட்ரில்லிங் செய்யவும். ஸ்டெப் 10 மேல் தட்டை அகற்றவும். ஸ்டெப் 11 ஜிக்கிலிருந்து துளையிடப்பட்ட கூரை வெளியே எடுக்கவும். ஸ்டெப் 12 துளைகளின் விட்டத்தையும் துளைகளுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் வெர்னியர் காப்பர் மூலம் அளந்து சரிபார்க்கவும். இந்த காணொளியில் பிக்சர்களின் அடிப்படைகள், அவற்றின் அம்சங்கள், வகைகள் மற்றும் ஒரு ஜிக்கில் பணிப்பகுதியை எவ்வாறு கண்டறிவது, ஒரு MS சேனல் துளையிடுவது மற்றும் அதன் துல்லியத்தை எவ்வாறு சரிபார்ப்பது என்பதை குறித்து விவாதித்தோம். நன்றி, வணக்கம்.